ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நீங்களும் நானும் தேவனிடத்தில் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கலாம். சிறு பிள்ளைகள் தங்களுடைய விருப்பங்களை தேவனிடத்தில் கேட்பார்கள். பெரியவர்கள் நம்மளுடைய தேவைகளை கேட்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவர் நம்மளுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் வேதத்தின்படி சில காரியங்களை நாம் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும் என்று தானியேல் சொல்லுகிறார். தானியேல் இங்கு என்னத்தை கேட்கிறார் என்றால் மன்னிப்பை கேட்கிறார். அப்ப நீங்களும் நானும் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம், எத்தனையோ அக்கிரமங்களை செய்திருக்கிறோம். நம் மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம் தேவனிடத்தில் நம்மளுக்கு மன்னிப்பை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் மன்னிக்கப்படாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு பல நேரம் யோசிக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மளை மனப்பூர்வமாக மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கமுடையவர். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் அவர் மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அப்ப மன்னிப்பை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து பாவம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை. எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். பாவமே செய்யாத ஒரே ஒரு மனிதன் உண்டு என்றால் இந்த பூமியில் பிறந்தது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவம் செய்யாத தேவனாக இருக்கிறார். அப்ப நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்ப நம் மன்னிப்பை தேவனிடத்தில் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த மட்டத்திற்கு கடந்து செல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். நம் தேவைகளை கேட்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கேட்கிறோம், இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் நீங்களும் நானும் மன்னிப்பை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மன்னிப்பின் தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.